இன்னைக்கு ட்விட்டரோட ட்ரெண்டிங்கே பாத்தீங்கன்னா தெரித்து ஓடும் வர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது தெரித்து ஓடும் விஜய் கட்சியினர், இதுதான் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. உண்மையாலேயே சொல்லணும்னா இது வந்து ரொம்ப டிலேடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் இந்த நடவடிக்கைகளை முன்னாடியே எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் கண்டிப்பா நடந்திருக்காது, 41 பேரும் இறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸையும் இந்த விஜய் கட்சியினரும் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டுல அவங்கள மீறி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் மதிக்கிறது இல்லைங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. யாரா அந்த கட்சியில ஒருத்தன் ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு டீசென்டா போஸ்ட் போடுறான்னு மட்டும் சொல்லுங்களேன், 100% சான்ஸ் இல்ல. இவங்க பண்ணுறது என்னன்னா அசிங்கமா பேசணும், அசிங்கமா திட்டணும். யாருன்னா ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாலன்றது கிடையவே கிடையாது. அசிங்கமா திட்டுவேன், அவன் அம்மாவை திட்டுவேன், அவன் தங்கச்சியை திட்டுவான், அவன் பொண்டாட்டியை திட்டுவேன். இது மட்டும்தான் இந்த விஜய் கட்சியினர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்படிப்பட்ட ஆட்களை வளர்த்து கொண்டிருப்பவர் தான் இந்த தாவேகா தலைவர் விஜய். நம்ம ஏன் விஜயை குறை சொல்றோம்னா, விஜய்க்கும் நம்மளுக்கும் ஒன்னும் எனிமிட்டி கிடையாது. உன் கட்சி தொண்டர்களை நீ ஒழுங்கா வழி நடத்துறியா, அதுதான் நமக்கு வந்து மெயின் பிரச்சனையை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஆபரேஷன் கிளீன் வந்து காவல்துறை செஞ்சுட்டு வராங்க. அதாவது இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைத்தளத்துல தமிழக அரசை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள். எங்க கொஸ்டின் பண்ணுறதுன்றது வேற, தமிழக அரசை கேள்வி கேட்கறதுன்றது வேற. பட் நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சினிமா கதையை வடிவமைச்சு, அதாவது விஜய்க்கு வந்து இவங்கெல்லாம் கதை எழுத போனா விஜய் படம் செம ஹிட் ஆயிடும் போல, இவங்க என்ன பண்றாங்கன்னா அவதூறு பண்றாங்க. அதாவது தமிழக அரசும் திமுக தான் இதை பிளான் பண்ணிச்சு, பிளான் போட்டு செஞ்சிச்சு. அதாவது கரூருக்கு வந்து விஜய் வராரா, இந்த வாட்டி கரூர்ல நம்ம சம்பவம் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி அண்ட் டீம் இறங்கிட்டாங்களாம். 1000 பேர் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு இறங்கிட்டாங்க. எல்லா குண்டர்ஸும் உள்ள புகுந்து குண்டர்ஸ் போய் கழுத்தை நெரிச்சு சாவச்சாங்க. குண்டர்ஸ் எல்லாமே பிளான் போட்டு செஞ்சாங்களாம். இப்படி சொன்னா எந்த அரசாங்கமாவது சும்மா இருக்குமா? தமிழக அரசுக்கு வந்து வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா? உங்க விஜய் போய் அங்கங்க அட்டகாசங்களை பண்ணிருப்பாரு, உங்களுடைய கட்சி தொண்டர்கள் அங்கங்க 7:30 கூட்டின்னு இருப்பான். நான் தமிழக அரசு வந்து அந்த டைம்ல பிளான் போட்டு செட்டிங் போட்டு ஒரு கதையை எழுதி இந்த மாதிரி 41 பேரை கொலை பண்ணுமா? ஒரு அறிவு இருக்குதா? ஃபுல்லா அவதூறுங்க, ஃபுல்லா தப்பு தப்பா பேசுறது. நார்மலாவே உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி தெரியும், யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டானுங்க, யாரையும் நல்ல வார்த்தையில பேசவே மாட்டானுங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேங்க, இந்த ஓவியா இருக்காங்க பாருங்க, நடிகை ஓவியா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா அரெஸ்ட் விஜய்னு ஒரு போஸ்ட் போட்டாங்க, ஸ்டோரி நினைக்கிறேன். அந்த ஸ்டோரியில போயிட்டு அவன் எவ்வளவு அசிங்கமான வார்த்தையில திட்டுறான் தெரியுமா? கேவலமா திட்டுறான். அவங்க ஒரு பொண்ணு தானே, நீங்க என்ன சொல்றீங்க, பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ். யார் சொல்றா? உங்களுடைய தலைவர் விஜய் சொல்றாரு. ஆனா நீங்க இங்க உக்காந்துக்கிட்டு சமூக வலைத்தளத்துல ஏன் அரெஸ்ட் விஜய்னு போட்டா என்ன? இல்ல ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது உங்க தலைவரை? 41 பேர் இறந்திருக்கான். அந்த 41 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியவர் யாரு? விஜய் தானே. ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சாரா? ஏங்க இது மாதிரி ஒரு துயரம் நடந்து போச்சுங்க, அந்த குடும்பத்தோட நாங்க துணை நிற்போங்க, ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சாரா? நீங்க சொல்லுங்க. போயிட்டு வீட்டுல போயிட்டு ஒஞ்சின்னு உட்காந்துட்டு ஒரு ட்வீட் போட்டா போதுமா? அந்த ட்வீட்ல மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை எங்கன்னா இருந்துச்சா? இப்படி இருக்கிற ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு நினைச்சு அந்த நடிகை, ஏங்க எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல. அரெஸ்ட் விஜய், எஸ் 41 பேர் உயிர் இருந்திருக்காங்க. அரெஸ்ட் விஜய் அவங்க மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் கேட்கிறான். நீங்க 41 உயிரை துயரத்துல ஆத்துன இந்த விஜயை என்ன பண்ணீங்க, ஏன் கைது செய்யல அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு லேடி பேசின வீடியோ நான் போடுறேன், பாத்துக்கோங்க. கைது பண்ணணும்லாம் சொல்றாங்க, நீங்க கண்டிப்பா பண்ணணும் சார், கண்டிப்பா பண்ணணும், கைது பண்ணணும் சார். ஏன்னா குழந்தைங்களா இருந்திருக்காங்கல்ல, அவங்களே என்ன கேக்குறாங்க, ஏங்க விஜய் அரெஸ்ட் பண்ணல, குழந்தைலாம் செத்துருக்கு, ஏங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் குரலா இருக்கு. எல்லாரும் ஏன் அரெஸ்ட் பண்ணல, ஏன் காவல்துறை இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டு இருக்காங்க. அதான் அரெஸ்ட் விஜய்னு அவங்க போட்டா ஓவியாவை அசிங்கமா திட்டுறானுங்க. எங்க இப்படிலாம் பேசலாமா? இத பார்த்துட்டு காவல்துறை சும்மா இருக்குமா? ஃபர்ஸ்ட் நடிகையை தொட்டாங்க, அப்புறமா எல்லா மக்களும் யார வேணாலும் அசிங்கமா தான் பேசுவானுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு தொண்டை, அவங்க கட்சிக்கார தொண்டை, அவங்க மாநாட்டுல இருக்கும் போது ரோட்ல பேசுறான், விஜயோட டாட்டுவை நெஞ்சில குத்திக்கிட்டு அவர் எப்பவுமே சட்டை இல்லாம தான் பேசுவார். அவர் என்ன சொல்றாரு, உதயநிதி வந்தாலும் வெட்டுவோம், ஸ்டாலின் வந்தாலும் வெட்டுவோம், சுடான சுண்டலு, விஜய் தம்பி பூரா மென்டலு. எது இத ஒரு கட்சி தலைவர் ரசிக்கலாமா? அவன் ஒரு மாநாட்டுக்கும் வந்து இதே மாதிரி வல்கர் ஸ்பீச் பேசுறான். அப்ப இவனை பார்த்து இன்னொரு 10 பேர் பேச மாட்டானுங்களா? நீங்க சொல்லுங்க. அப்புறமா அந்த கட்சி எப்படி உருப்படும்? அந்த கட்சி எப்படி மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுப்பான், மரியாதை கொடுப்பான்? சோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இவனுங்களை விட்டா சரியாகாது. எஸ்,
இது வந்து நானே சொல்லுவேன், தமிழக அரசு இது ரொம்ப டிலேடு. விக்கிரவாண்டியில 6 பேர் வரும்போது செத்தான், அவ்வளவு பேரை தூக்கி வச்சாங்க மாநாட்டுல, அப்பயே நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஒரு பவுன்சர், விஜயோட பவுன்சர் தூக்கி துப்பாக்கி எடுத்து ஒரு ஆள் மேல வச்சான் பாதுகாப்புக்குன்ட்டு, அப்பயே நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும். மதுரை மாநாட்டுல அவ்வளவு பேர் செத்து போனா, அவ்வளவு பேரை பவுன்சர் தூக்கி போட்டான், அப்பயே நீங்க ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இப்போ எங்க போனாலும் சுற்றுப்பயணத்துல எதனா ஒரு 7:30 கூட்டுறது, அவ்வளவு பேர் மயக்கம் போடுறது, அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே அவங்க ஃபாலோ பண்ணல. அப்பப்போ கேஸ் போட்டு அப்பப்போ அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 41 பேர் துயரம் வந்திருக்காது. நீங்க சொல்றீங்களா விஜய் கட்சிக்காரங்க தமிழக அரசு தான் காரணம், நானே சொல்றேன் தமிழக அரசு தான் காரணம். உங்களெல்லாம் தூக்கி அப்பயே உள்ள போட்டு இருக்கணும். உங்களை அப்பயே தூக்கி உள்ள போடாம, சரி பாவம் பசங்க, வளர்ற பசங்க, இவங்களை ஏன் நம்ம இப்ப அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு உங்களை விட்டாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு வந்து வளர்ந்து நிக்குது. உங்களெல்லாம் காலி பண்ணோம்னா ஒரு நிமிஷம் ஆகுமா திமுக அரசுக்கு? நீங்களா வந்து எதுக்குன்னா தாங்குவீங்களா? ஒரு அரெஸ்டுக்கே பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுன்னு இருக்கீங்க. உங்க மேல பல்வேறு வழக்குகளை போட்டுருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க நான் கேட்கிறேன். இதோ புஷி ஆனந்த் எங்க போனாருன்னே தெரியல, ஒளிஞ்சு நின்னுகிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் அனுப்பியிருக்காரு, அப்ளை பண்ணிருக்காரு. ஆதவ அர்ஜுனும் ஒளிஞ்சு நின்று அப்ளை பண்ணிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் அப்ளை பண்ணிருக்காரு. மாவட்ட செயலாளர் ஒண்டி கைது பண்ணிருக்காங்க. இப்போ இன்னைக்கு உங்க வர்ச்சுவல் வாரியர்ஸை ஃபர்ஸ்ட் யாருமே தொடல. சரி சமூக வலைத்தளம் தானே போட்டுக்கோங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. பட் உங்க ஆதவ அர்ஜுனால வந்த வினை இது. இதுக்கு காரணம் தமிழக அரசு கிடையாது, ஆதவ அர்ஜுன். என்ன தெரியுமா ட்வீட் போடுறாரு? அவரு தான் தெரியும்ல, டர்மட்டன் வாழ்வு தண்டனை சூடு கொல்லும் கவ்வும்னு கேவலமா தமிழ் பேசுறவரு. திமுக மேல ஒரே ஒரு ஆதங்கம் அவருக்கு, லாட்டரி டிக்கெட்டை உள்ள அனுமதி பண்ணல, அவ்வளவுதான். அதுக்காக போய் விஜய் கட்சியில சேர்ந்துக்கிட்டு 7:30 கூட்டினு இருக்காரு. விஜய் என்னமோ இவர் நம்மளுக்கு நல்லது செய்வார்னு நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா உனக்கு 7:30 ஆதவ அர்ஜுன் தான். ட்வீட் என்ன தெரியுமா போட்டாரு? இங்க வந்து ரோட்ல போனாலும் அடிக்கிறாங்க, ரோட்ல சும்மா போறவனை யாரையும் அடிக்க மாட்டாங்க. நீங்க ரோட்ல போயிட்டு வந்து இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் அடிச்சா எல்லாரும் சும்மா பார்த்து நின்று இருப்பாங்களா? சமூக வலைத்தளத்துல எதுவும் பதிவிடக்கூடாதுன்னா தவறுதலா பதிவிடக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு அளவுக்கு தான். நாங்க கேவலமா பேசுவா, விஜய் தாங்க இதுக்கு காரணம், விஜய் தாங்க திட்டமிட்டு 41 பேரை கொலை பண்ணாரு, விஜய் தாங்க வேணும்ட்டே பிளான் பண்ணி குண்டர்ஸ் அனுப்புனாரு, விஜய் தாங்க வேணும்ட்டே லேட்டா வந்தாரு, விஜய் தாங்க வேணும்ட்டே கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னாரு, விஜய் தாங்க குண்டர்ஸ் இறக்கி எல்லாரும் தள்ளி விட்டு கழுத்தை இருக்க சொன்னாரு. நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? தப்பு தானே, எதுவுமே ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாதுல. ஆனாலும் நான் சொல்றேன், இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு விஜய் தான் காரணம். பிகாஸ் அவர் தானே வந்தாரு, அவரால் தானே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. அப்ப அதுக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? நீங்க ஆதவ அர்ஜுன் உட்காந்தீங்கன்னா ஜென்சி புரட்சி ஏற்படும். எது ஸ்ரீலங்கா நேபாளல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இளைஞர் புரட்சி ஏற்பட்டுச்சு, அது மாதிரி இங்க ஏற்படணுமா? உங்களுக்காக ஏற்படும் நினைச்சுன்னு இருக்கீங்களா? ஏய், உங்க கட்சியில இருக்கிறவங்க ரசிக விஜயை தொட்டு பார்க்க இல்ல பார்க்க வந்து நிப்பான். விஜய்க்காக போராடணும்னா வந்து நிக்க மாட்டான் எவனோ. இளைஞர்கள்லாம் சும்மா நினைச்சுன்னு இருக்கீங்களா? இளைஞர்களே கேள்வி கேட்கிறான், 41 பேர் உயிர் பலியாகி இருக்கு, எங்கேயா கட்சி தலைவன், எங்கேயா என் விஜய்? ஆனாலும் அந்த கட்சியில இருக்கிறவன் என்ன தெரியுமா ட்வீட் போடுறான்? வி ஸ்டாண்ட் வித் விஜய். இந்த வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறவனெல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கி உள்ள போடணும். போய் 41 பேர் உயிர் இருந்திருக்காங்க பாருங்க, அந்த குடும்பம் கிட்ட போயிட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லுங்களேன். ஓங்கி பட்டாலும் மூஞ்சில ஒண்ணு குத்தாம்புவான். உங்க குடும்பத்துல யாருன்னா ஒருத்தர் உயிர் எழுந்திருந்தா வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுவீங்களா? போடுவீங்களா கேக்குறேன். ஏங்க விஜயை எதிர்த்து இந்த வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறான்ல, அவன் ஒரு கேள்வி கேட்டானா விஜய, ஏன் சார் லேட்டா வந்தீங்க, ஏன் சார் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு 7 ஹவர் ஆச்சு, இதே பிரச்சாரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறது மட்டும் 2 ஹவர்ல போறீங்களே, அது எப்படி ஃபாஸ்டா நடக்குது? வரத்துக்கு 7 ஹவர் ஆகுது, ஆனா போறதுக்கு 2 ஹவர் ஆகுது, அது எப்படி ஃபாஸ்டா நடக்குது? ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனோம். ஆனா மக்களை பார்க்க வரணும் போது சீன் போட்டுக்கின்னு பஸ்ல இன்ச்சா நவுந்துக்கிட்டு ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க மனுஷனா எரும மாடா உனக்கு? 7 ஹவரா நின்று இருக்கிறவன், சாப்பாடு இல்லாம நிக்கிறவன், தண்ணி இல்லாம நிக்கிறவன், குழந்தை முதல் கொண்டு நின்று இருக்க அப்படின்ட்டு விஜய் ஃபேன் ஒருத்தன் கேள்வி கேட்டானா விஜய்க்கு மண்டையில எதுனா தோணும். ஆமால, நம்ம பண்ணதும் தப்பு தானே, நம்ம ஏன் அவ்வளவு லேட்டா போனோம்? 8:45 வரும்ட்டு ட்வீட்டை போட்டு 2:45 போனா எப்படி? 10 மணிக்கு வரும்னு ட்வீட்டை போட்டுட்டு 7 மணிக்கு போனா எப்படி அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா இங்க இருக்கிற ரசிக குஞ்சுகள் விஜய் ஏதோ தப்பு பண்ணல, வி ஸ்டாண்ட் வித் விஜய், ஒன்லி தமிழக அரசு தப்பு பண்ணுச்சுன்னு சொன்னா எப்படி எப்படி விளங்கும்? அதனாலதான் தமிழக அரசு பாத்தீங்கன்னா பார்த்துனே இருந்தாங்க, யாரையும் ஃபர்ஸ்ட் கைது செய்யல. புஷியன் முந்தானத்து கூட சுத்தின்னு தான் இருந்தாரு, ஆனா எஃப்ஐஆர் போட்டாங்க, யோசிச்சுதான் இருந்தாங்க. ஆனா இந்த அணில் குஞ்சுகளின் அட்டகாசம் தாங்கவில்லை. உங்களுக்கு தான் வர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி நல்லாவே தெரியுமே. ரோஹிணி தாட்டில் என்ன அட்டகாசம் பண்ணான்னு தெரியல. இருந்த சீட்டெல்லாம் வச்சு போட்டு இப்படி இருந்த சீட்டு இப்படி போச்சு,
அந்த மாதிரி அட்டகாசம் பண்ண இவனுங்க ரோட்ல விட்டா என்ன அட்டகாசம் பண்ணுவானுங்க? அந்த அட்டகாசத்தை தான் பண்ணி வச்சானுங்க நேத்து. வேற என்ன பண்ணானுங்க? கரூரை மட்டும் விடுங்க, எல்லா ஊர்லயும் இவனுங்க பண்ணது அப்படிதானே. ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த கும்பலை காட்டணுங்க. ஏங்க மெயினே கும்பலை காட்டுறதுக்காக நடந்த ஒரு இது அப்படிதான் ஒரு துயரம். இது எப்படி நடந்துச்சு? ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துக்கு தானே பெர்மிஷன் வாங்குனீங்க. எவ்வளவு பேருக்குன்னு பெர்மிஷன் கேட்டீங்க? ஏங்க நான் சும்மா சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஈவெண்ட்டே நடத்த போறோம், போலீஸ் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறோம். சார் ஒரு 1000 பேர் வருவாங்க சார்ன்னு சொல்லும் போது பெரிய ஒரு திடலா உங்களுக்கு தருவாரு. 1000 பேர்னும் போது அந்த 1000 பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் இல்ல, சரி 1000 பிளஸ் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். சோ ஒரு 2000 3000 ஒரு 5000 பேருக்கு எடுத்த இடமா தான் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க 10,000 பேருக்கு பெர்மிஷன் கேட்டீங்க. அப்போ சரி இந்த ரோடு ஒரு 10,000 பேரா இல்ல ஒரு 15 இல்ல ஒரு 20,000 பேருக்கு மேப் ஆகும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க 70,000 பேர் 80,000 பேர் அரேஞ்ச் பண்ணி கூட்டும் போது உங்க தப்பு. உடனே நீங்க மக்கள் புகுந்து வந்தாங்க, மக்களை தானாக வந்தாங்கன்னா கதை கிடையாது. நீங்க ஆளுங்களை செட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தீங்க. ஒருத்தரும் 300 பேரு 400 பேரு 500 பேரு. நீங்க வர அந்த 7 hour டைம் கேப் எதுக்கு தெரியுமா யூஸ் பண்றீங்க? நாமக்கல்ல இருந்து இங்க வருவதுக்கும் எல்லா தொண்டர்களும் பஸ்ல பாத்துட்டு உங்க வீடியோ தான் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்றானுங்க நியூஸ் சேனல்ல. அவன் பாக்குறான் பஸ் இன்ச்சா தானே நவுறுது, இப்பவே நம்ம கரூர் கிளம்பினாலும் போய் சேர்ந்துலான்ட்டு வந்துடுறானுங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க மிஸ்டர் விஜய். அதனால நீங்க பொறுப்பேற்று தானே ஆகணும். ஒரு மன்னிப்பு கேட்காம சுத்தி நின்றா எப்படி? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மக்கள் கேட்கறது என்னன்னா, விஜயை ஏன் கைது செய்யவில்லை? ஆதவ் அர்ஜுன் போட்ட ட்வீட்டால இந்த ஜென்சி புரட்சி அந்த புரட்சின்னு போட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு இருக்காங்க. ஏன் ஆதவ் அர்ஜுன் உங்களுக்கு இது? உங்களால் தானே. சரி ட்வீட்டை போட்டீங்களே, ஒரு நல்ல கெத்தான ஆளு தானே நீங்க, முன்வைத்த காலை பின் வைக்காதவர் தானே நீங்க. அந்த ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணீங்க? போட்ட உடனே அப்படியே விட வேண்டியது தானே. கெத்து தானே நம்ப, டிவிக்கே தானே நம்ப, ஏன் போட்டு டெலீட் பண்ணோம்? அவ்வளவு பயம் இருக்குதுல்ல. அரசாங்கத்துக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. போங்களேன், மோடிக்கு எதிராக நான் பெரிய போராட்டம் பண்ண போறேன், ஒரு புரட்சி ஏற்படுத்த போறேன்னு சொல்லுங்களேன். இந்நேரத்துக்கு தூக்கி கம்பியை எண்ணி நிற்பீங்க. சோ சட்டத்தை மதிக்கணும் ஃபர்ஸ்ட். சட்டத்தை மதிக்காத ஒரே கட்சி சாரி கட்சி கூட கிடையாது, நீங்க தான். டிவிக்கே தான், இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், இந்த விஜய்காரங்க தான். எப்படி தியேட்டர்ல அட்டகாசம் பண்ணுவாங்களோ அது மாதிரி ரோட்ல பண்ணா வேலைக்கு ஆகாது ராசா. ரோடுன்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. மரத்துல ஏறாதீங்கன்னா ஏறக்கூடாது. ஏன்னா டிரான்ஸ்பார்மர்ல ஏறுற ஒரு கட்சியை நீங்க பாத்திருக்கீங்களா? டிரான்ஸ்பார்மர்ல அவன் சரி மரத்துல ஏறுறீங்க ஓகே விடுங்க, நாளையில கீழே ஏறுறீங்க விடுங்க. டிரான்ஸ்பார்மருங்க அதுல எப்படிங்க ஏறுவீங்க? ஏன்னா கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்கின்னு இருக்காங்க. அப்ப கரண்ட்டை கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்களேன்? கரண்ட் கம்பியை தொங்குற கட்சி எங்கனா இது வரைக்கும் வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? வரலாற்றுல டிரான்ஸ்பார்மர் கரண்ட் கம்பி அடுத்த வீட்டு மொட்டை மாடி கூட ஓகே அக்செப்டபிள். இந்த கடையில இந்த சன்ஷேட் மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்க, அதுல தொங்கின்னு இருக்கானுங்க. அதுல அது எவ்வளவு வெயிட் தாங்கும்? இதெல்லாம் காவல்துறை எதனா கேட்டா அங்க நாங்க யார் தெரியல டிவிக்கு என்ன பயந்துட்டீங்களா அப்படின்றது. இப்போ இந்த வீடியோவை பாருங்களேன். அந்த காவல்துறையில இருந்து சொல்றாங்க, தம்பி மேல உட்காராதரா, கீழே விழுந்துருவ, கீழே போடானா. காவல்துறை பேச்ச கேட்கறது இல்ல. அப்புறமா எப்படி உங்களை கட்டுப்படுத்துறது? உங்களுக்கு 10,000 போலீஸ் இல்ல, மிலிட்டரி போர்ஸை இறக்கி விட்டுனாலும் நீங்க மதிக்க மாட்டீங்க. அப்புறமா என்ன பண்ணுறது? ஆனா எல்லாத்தையும் திருப்பி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தமிழக அரசு தான் காரணம், மு.க. ஸ்டாலின் தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏங்க மு.க. ஸ்டாலின் நைட்டே கரூர் போனா ஏன் போனாரு அப்படின்னு கேட்பாங்க. இதே போலனா ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு சீஃப் மினிஸ்டர் போலியே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. ஊருக்கு போன உதயநிதி ஸ்டாலின் உடனே வந்தாருன்னா ஏன் வந்தாருன்னு கேட்கறானுங்க. இதே போல நினைச்சுக்கோங்களேன், ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, உதயநிதி ஸ்டாலின் துபாயில என்ஜாய் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்பானுங்க. செந்தில் பாலாஜி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏன்னு கேட்கறானுங்க. இதே போலனா என்ன தெரியுமா கேட்டிருப்பானுங்க? என்ன செந்தில் பாலாஜி வீடு பக்கத்துல தானே இருக்கு, அவரு ஏன் போலன்னு கேள்வி கேட்பானுங்க. அன்பில் மகேஷ் உடனே போனா ஏன் போனாருன்னு கேட்கறானுங்க. இதே போல நினைச்சுக்க, திருச்சி நான் பக்கத்துல தானே இருக்கு, அங்கந்தி ஊருக்கு வரத்துக்கு நோவுதான் கேட்பானுங்க. காவல்துறை எதனா கண்டிஷன் போட்டு இதெல்லாம் மீறாதீங்கப்பான்னு சொன்னா ஏன்னு கேட்பானுங்க. இதே போடலன்னா இப்ப என்ன தெரியுமா கேட்கறாங்க? காவல்துறை தான் காரணம்னு சொல்றானுங்க. காவல்துறை கண்டிஷன் போட்டு இவங்க மீறான்ட்டு டேய் ப்ரோக்ராமே நட்டாதீங்களா, கேன்சல் பண்ணா என்ன தெரியுமா கேட்பானுங்க? பயந்துட்டீங்களா, எங்க டிவிக்கு என்ன பயம் தெரியுதா அப்படின்னு கேட்பானுங்க.
இவனுங்க கிட்ட என்னதான் பண்ணுறதுங்க?